ஹாய் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தப்புகளை செய்வோம். அப்படி செய்யும்போது என்ன நினைப்போம்? தெரியாம செய்த தவறை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு எல்லா மனுஷங்களுக்குமே தவறுங்கிறது நடக்கும். இங்க தவறே செய்யாதவன் மனுஷனே இல்லை, தவறு திருத்திக்கிறவன் தான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் செய்த தவறுகளுக்காக ஒரு விளக்கத்தை எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சென்னை திருமுல்லை வாயிலில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆனால் இதை பேசுறதுக்கு முன்னாடி மனுஷங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளோட வீரியம் என்னென்ன பண்ணுது, அதுவும் இந்த சோசியல் மீடியா கைக்குள்ள உலகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை நம்ம இப்போ சோசியல் மீடியாவுக்கு ஏற்ற மாதிரி கமெண்ட்னு சொல்கிறோம். இது என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க. சென்னை திருமுல்லை வாயில சேர்ந்தவங்க வெங்கடேஷ் ரம்யா தம்பதி. இவங்களுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை, 7 மாசத்துல ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் இருக்கு. வெங்கடேஷ் பூர்வீகம் பெங்களூர், ரம்யா அவங்களுக்கு பூர்வீகம் கோவை மாவட்டம் காரமடை பகுதி சேர்ந்தவங்க தான் ரம்யா. இவங்க 2 பேருமே மென்பொருள் துறையில ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் ஐடி கம்பெனில ஒரே கம்பெனில வேலை பார்க்கும்போது காதலிச்சுக்கிறாங்க. அப்புறம் 2 ஃபேமிலியும் சம்மதம் தெரிவிச்சு இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. தற்சமயம் இவங்க சென்னையில திருமுல்லை வாயில ஒரு அபார்ட்மெண்ட்ல 4வது மாடியில குடியிருந்துட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுடைய பேசிக் வாழ்க்கை வரலாறு. அதாவது ஒரு நாள் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த 7 மாத குழந்தைக்கு கையில வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க அந்த ரம்யா. எதேச்சையா எதிர்பாராத விதமா குழந்தை கையில இருந்து அப்படியே தவறி பால்கனி வழியா அந்த தகரம் போட்டிருக்காங்க பால்கனி கீழே, அதுல குழந்தை தவறி விழுந்துருச்சு. தவறி விழுந்த உடனே ஐயோன்னு சொல்லி உடனே அக்கம் பக்கத்துல எல்லாரும் கூட்டிட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏனோ தானோன்னு கடந்து போகிற மனுஷங்களுக்கு மத்தியில இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அபார்ட்மெண்ட்ல இருந்தா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பேர் கூட தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சம்பவம் நடந்த அன்னைக்கு அதை பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன், அது அவங்கள எல்லாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த குழந்தை அந்த சன் சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த தகரத்துல குழந்தை விழுந்துருச்சு. குழந்தை குப்புறப்படுத்து கிடக்கு. உடனே எல்லாருமே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வீடியோ பார்க்கும்போது 100 பேருக்கு மேல அங்க கூட்டிட்டாங்க. உடனே அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கீழே குழந்தை தவறி கீழே விழுந்தாலுமே குழந்தைக்கு அடிபட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய போர்வை எடுத்து சுத்தி பிடிச்சி குழந்தை கீழே தவறி விழுந்தாலும் போர்வையில தான் விழுற மாதிரி கீழே செட்டப் பண்ணிட்டாங்க. ஆனா குழந்தை கீழே விழுறது கூட அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த 2-3 இளைஞர்கள் அது அந்த பால்கனி வழியா கீழே இறங்கி அந்த சன் சைட்ல இருக்கிற குழந்தையை காப்பாத்துறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க. அதுல 2 பேர் அதுல உண்மையிலேயே அவங்க தவறி விழுந்தாலும் அவங்க கீழே விழுந்துருவாங்க. ஆனா அவங்க அந்த சூழ்நிலையில அவங்களுடைய உயிரை பத்தி கவலைப்படாம அந்த குழந்தையை இப்ப காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகத்துல 2 பேருமே மாறி மாறி ஹெல்ப் பண்ணி ஹரிங்கிற அந்த ஒரு இளைஞர் அந்த குழந்தைய கையில பிடிச்சிட்டாரு, காப்பாத்திட்டாரு. இதுதான் அந்த சம்பவம். அதை வீடியோ எடுத்தாங்க. அது வீடியோ சோசியல் மீடியால பரவுச்சு. எல்லாரும் அந்த காப்பாற்றினவங்களுக்கு எல்லாம் பெரிய பாராட்டுகள், நன்றிகள், கடவுளுக்கு நன்றி எல்லாமே சொன்னாங்க. குழந்தை உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. இதுதான் நியூஸ். இது ஒரு 2-3 நாள் வைரல் ஆச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஓகே, அதான் நம்ம எப்பவும் போல வழக்கம் போல கடந்து போறது தானே அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி, சென்னை திருமுல்லை வாயிலில் கீழே விழுந்து காப்பாற்றப்பட்ட பச்சிளம் குழந்தையின் தாய் ரம்யா தூக்கிட்டு தற்கொலை. அதாவது குழந்தை கீழே விழுந்துருச்சு, காப்பாத்திட்டோம். ஒருவேளை குழந்தை கீழே விழுந்ததை காப்பாற்ற முடியலை, ஒருவேளை குழந்தை இறந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர செய்தி அதன் பிறகு அந்த குழந்தையின் தாய் மன உளைச்சல தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு குழந்தையோட பிரிவை அந்த தாயால் தாங்க முடியல, மன உளைச்சல இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஓரளவிற்கு நம்ம ஏற்றுக்கொண்டு மனம் ஓரளவிற்கு சமாதானம் அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் காப்பாற்றப்பட்டு குழந்தை நலமுடன் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அந்த தாய் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் இது பெரிய அதிர்ச்சியா இருக்குல்ல. வாங்க, எதனால இந்த தற்கொலை? அதாவது இந்த சொசைட்டி இப்போ கொஞ்சம் வருட காலமா ஒரு ஸ்ட்ரக்சர்ல வடிவமைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது காரணம் என்னன்னா 100% காரணம் இந்த சோசியல் மீடியா. இப்ப அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு, காப்பாத்திட்டாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிற ஒரு சில பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய அவங்க தங்கம் மாதிரி தாங்குவாங்களாம், கீழவே விட மாட்டாங்க. அவ்வளவு அன்பா பாசமா பாதுகாப்பா வளர்த்துட்டு இருந்தவங்க அந்த குழந்தையோட தாய் ரம்யா. அப்ப எதிர்பாராத விபத்து
விபத்து எப்போ வேணாலும் எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும், ஏன் எனக்கோ உங்களுக்கோ கூட இது நடக்கலாம். ஆனா அது விபத்து. அந்த விபத்துல இருந்து மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியை தரணுமே தவிர, அந்த விபத்தை ஏன் பண்ணுன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் பெரிய ரணம். ஒரு குழந்தைய உன்னால பாதுகாக்க முடியல, எதுக்கு உனக்கு குழந்தை இல்லாம எத்தனையோ பேர் அவதிப்படுறாங்க, உனக்கெல்லாம் கடவுள் குழந்தைய கொடுத்துட்டாங்களா, உனக்கெல்லாம் இது தேவையா, இந்த குழந்தை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றமும் நட்பும் உறவுகளும், அதாவது வார்த்தைகளுடைய வீரியம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகளோட வீரியம் வந்து கண்டிப்பா பூ போல மனம் கொண்டவர்களை வந்து செதறடிச்சிரும், அந்த பூவை வந்து கசக்கி புழிஞ்சிரும். அதுக்கு உதாரணம் தான் இந்த ரம்யாவின் மரணம். அதாவது அந்த குழந்தையை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய அக்கம் பக்கத்துல ஒரு சில பேர் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. ஆனா பலர் இவளுக்கெல்லாம் இது குழந்தை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ், அவங்களுடைய வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய அந்த குழந்தையை காப்பாத்தின வீடியோ வருது இல்ல, அதுக்கு கீழே வந்து எவனோ முன்ன பின்ன தெரியாதவன் எல்லாருமே அந்த ரம்யாங்கிற தாயை வந்து மிக மிக கொச்சையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாமே இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்றது. அதாவது இதுவும் கடந்து போகுங்கிற மனநிலை இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்க இந்த தாய் ரம்யாவுக்கு வந்து 33 வயசு தான் ஆச்சு. ரம்யா 2 குழந்தை இருக்கு, 4 வயதுல ஒரு குழந்தை, 7 மாசத்துல ஒரு குழந்தை. இந்த 7 மாத குழந்தை தான் கீழே விழுந்தது. அந்த குழந்தைக்கு வீடியோக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுக்கு ஷேர் பண்ணி உனக்கு நீ வாழவை தகுதியில் ஒரு குழந்தையை பார்த்துக்க முடியலன்னு சொல்லி அந்த ரம்யாவுடைய மனசை வந்து பயங்கரமா நோகடிச்சுட்டே இருந்துட்டாங்க. கடைசியில் வந்து மன அழுத்தத்தில் அவங்க 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆனா வீட்டில் வேலை செய்ய முடியல. ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து அவங்களால நிம்மதியா இருக்கவே முடியல. ஆனால் அவங்களுடைய வீட்டுக்காரர் வெங்கடேஷ் வந்து அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி அவங்கள வந்து கேரிங்கா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டாக்டர்ஸ்ட்ட கூட்டிட்டு போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் மெடிசன் எல்லாம் எடுக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க ரெடி ஆகலை அப்படின்னு தெரிஞ்சப்போ, சரி ஓகே ஒரு சின்ன மாறுதல், நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் போவோம், கோயம்புத்தூர்ல போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் காரமடையில் இருக்கக்கூடிய ரம்யாவுடைய பேரண்ட்ஸோட வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ரம்யாவோட அப்பா அம்மா ஏதோ வெளியே போயிருக்காங்க. இவர் வெங்கடேஷ் டியூட்டி பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க வந்து ரம்யா வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கைப்பட லெட்டர் எதுவும் கூட இல்லை. ஆனா அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. கடைசியில ஒரு ரூம்ல போய் தூக்குல மாட்டி இறந்து போறாங்க. அதாவது குழந்தை உயிரோட இருக்கு, குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இன்னும் ஒரு பையன், ஒரு மூத்த குழந்தை இருக்கு, அழகான ஃபேமிலி இருக்கு, அழகான குடும்பம், நல்ல வருமானம், கடன் தொல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால வந்த கமெண்ட்ஸ், சுற்றமும் நட்பும் உறவுகளும் அனுப்புன பேசின இழிச்சொற்கள், வார்த்தைகள், இது எல்லாமே சேர்ந்து 33 வயதுடைய ஒரு தாய், 2 குழந்தைகளுக்கு உண்டான தாயை வந்து மரண குழியில தள்ளியது. வார்த்தைகளால் மரணம் நிகழ்விக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இந்த ரம்யாவின் மரணம். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? அதாவது கண்டிப்பா சொல்றேன், இந்த கமெண்ட் பண்ண ஒவ்வொருத்தனுக்கும் இது வந்து ஒரு அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது எத்தனையோ பேர் அந்த இது அவங்க கூட போயிட்டான், இவன் கூட போயிட்டான், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டது ஏதோ தெரியாமல் நடந்த ஒரு விபத்துல, அந்த குழந்தை நல்லா இருக்கு, அந்த குழந்தைய வந்து நல்லா பாத்துக்கமான்னு சொல்லி அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி இழிச்சொற்களை பயன்படுத்தி ஒரு அப்பாவி தாயுடைய உயிரை வந்து இந்த சமூக ஊடகம் வரிச்சிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்க முடியும்? நீங்க, நான், அந்த வீடியோ பார்த்து கீழே கமெண்டா வந்து குமிச்சு போட்டீங்களே, இது இவங்க எல்லாருமே தான் இந்த ரம்யாவுடைய மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். இந்த மரணம் வந்து கண்டிப்பாக அந்த பேட் கமெண்ட் பண்ண ஆப்போசிட்ல இருந்து பேசின யாரா இருந்தாலும் சரி, தப்பா பேசின எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் அவங்களுடைய மரணம் வரைக்கும் இந்த ரம்யாவின் மரணம் ஒரு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கும். அதாவது சோசியல் மீடியாவை நல்ல விஷயங்களுக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. நீங்க இந்த வீடியோ போட்டது தப்புன்னு சொல்ல வரல, ஆனா இந்த வீடியோ பார்த்துட்டு பரிதாபம் இல்லை நீங்க பட்டுக்கணும். ஐயோ, ஆனா கடவுளுக்கும் நன்றி சொல்லியிருக்கணுமே, குழந்தையை காப்பாத்திட்டாங்கல்ல, அந்த ஹரின்னு ஒரு இளைஞர் அந்த குழந்தையை காப்பாத்துற அவரை நீங்க தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணிருக்கணும். தாயோட உயிரை வந்து பறிக்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் ஆயுதமா பயன்படுத்த தெரியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை. எனக்கு நேரத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் போகும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி இருக்கிறாங்க, கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இது நடந்தா, நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு இது நடந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கமெண்ட் வராது. குடும்பம், நாதி எல்லாமே அர்த்தவன்களா நீங்க கமெண்ட் பண்றவங்க தெரியல. ஆனா 2 குழந்தைங்க இன்னைக்கு அம்மா இல்லாம அனாதை ஆயிருக்காங்க. அதுக்கு யார் பொறுப்பேற்பீங்க? ரொம்ப வலியோட தான் இந்த வீடியோவை எடுத்தேன், ரொம்ப வலியோட தான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இனிமேலும் இந்த மாதிரி ஒரு மரணம் வார்த்தைகளால நடந்துடக்கூடாதுன்னு
உங்களையும் வேண்டிக்கிறேன், எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன்.